ஸ்ரீ கமலம் ஏஜென்சி பேர் வந்ததுக்கு காரணம் என்னங்க சார்? கமலம் ஏஜென்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கமலம்னா தாமரை, தாமரைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நற்குணங்கள் இருக்கு. 1000 வருடத்துக்கு அப்புறம் கூட அந்த விதையை விதைச்சோம்னா அந்த விதை முளைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த தண்ணியினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து தகவமைச்சு, நீர் வந்து குளத்தில் அதிகமாக மேலே வரும்போது அதுக்கு அந்த மாதிரி அந்த தண்டை வந்து வளர்த்து நீருக்கு மேலேயே தான் மிதக்கும். தண்ணி கீழே போனாலும் அது நிறைய மிதக்கிற மாதிரி தன்னை வந்து தகவமைச்சு. இந்த மாதிரி நிறைய நற்குணங்கள் இருக்கிறதுனால கமலம் ஏஜென்சி அந்த பேரை நம்ம சூஸ் பண்ணுவோம். இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 2010 நான் ஒரு தனி நபராக இருந்து இந்த நிறுவனத்தை நான் வளர்ந்து பார்த்தேன். சிமெண்ட் தான் என்னுடைய பிரதான வியாபாரமாக இருந்தது. ஆரம்ப காலத்தில் சிமெண்ட் மட்டுமே வாங்கி ரீட்டைல் பண்ணிட்டு இருந்தேன். படிப்படியாக அதை வந்து ஹோல்சேலாக மாற்றணும். சிமெண்ட்டை கோயம்புத்தூர் முழுக்க எல்லா ஏரியாவும் சப்ளை பண்ண ஆரம்பித்தோம். ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் பண்ணோம். எல்லா பொருட்களையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டோம். எம்சாண்டு, ஜல்லி மெட்டல், செங்கல், ஃப்ளையாஸ் பிரிக்ஸு, சாலிட் பிளாக்ஸு, ஏஏசி பிளாக்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான எல்லா மெட்டீரியலும் நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே டீலர்ஷிப் எடுத்து ப்ராப்பராக ஜிஎஸ்டி கட்டி தெளிவாக பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஏட்மோர்ஸும் பண்ணுறோம். ஜேசிபி 2 வண்டி வச்சிருக்கிறோம். டேச் தேவைங்கிறதையும் நம்ம வாடகைக்கு எடுத்து கொடுக்கும். இதுதான் நம்மளுடைய வந்து பிரதான தொழில். இது ஆரம்பிக்கும் போது நான் தனி ஒரு நபராக ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 20-25 பேர் நம்மள்ட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் சொன்னோம்னா கிட்டத்தட்ட ரெகுலர் கஸ்டமர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருக்கிறாங்க. பெரும்பாலும் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே இன்ஜினியர்ஸாக தான் இருக்கிறாங்க. எல்லாம் மேஸ்திரிஸ், கான்ட்ராக்டர்ஸ், பில்டிங் ஓனர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு நம்ம இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் நீலகிரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், பொள்ளாச்சி இந்த ஏரியாவும் நம்ம பண்ணுன்றது நம்மளுடைய நோக்கம்.